வணக்கம். நான் டாக்டர் கௌரி ராமச்சந்திரன், பொருளாதார நிபுணர். நாம் தொடர்ந்து பட்ஜெட்டில் பல அம்சங்களை பற்றி பார்த்தினோம். அதில் உள்ள சில சாதகங்களையும் சில பாதங்களையும் நாம் அலசி பார்த்தோம். இப்பொழுது இந்திய பொருளாதாரம் என்று பார்க்கும்போது நிறைய பேர் பொருளாதாரம் ஸ்கூலில் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் நினச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஒரு சயின்டிஸ்டாக இருந்தாலும் ஒரு டாக்டராக இருந்தாலும் நம்ம பொருளாதாரத்தையும் ஃபைனான்ஸையும் தெரிஞ்சுட்டே ஆகணும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய பணத்தை நம்ம எப்படி செலவழித்து எப்படி சேமித்து பண்ணுறோங்கிற ஒரு சின்னது நம்மளுடைய தாய்மார்கள், கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாமே செஞ்சது. அவங்க அஞ்சலி பெட்டியில் சேர்த்து வச்சது நம்ம இன்றைக்கி வேறு மியூச்சுவல் ஃபண்டு வரைக்கும் சேர்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு சேமிப்பு என்பது நம்மளுடைய ஒரு ரத்தத்திலே ஊறியது. இதை நம்ம இப்போ காலகட்டங்கள் மாற மாற சேமிப்பு எங்களோட ஃபார்முலா நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வருமானம் மைனஸ் சேமிப்பு மிச்சம்தான் செலவு. ஆனால் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுற ஃபார்முலா என்னென்னா, வருமானம் மைனஸ் செலவு, ஏதாவது இருந்தால் சேமிப்பு, இல்லைன்னா டெஃபிசிட்டு, கடன். இப்படி தான் போயிட்டுருக்கு இன்றைக்கி எல்லாருடைய பட்ஜெட்லேயும். வீட்டு பட்ஜெட்டும் சரி, ஒரு இண்டிவிஜுவல் பட்ஜெட். இதில் 2 விதமான கடன் வாங்கலாம். வீடு கட்ட கடன் வாங்கலாம், ஆனால் வீட்டு செலவுக்கு கடன் வாங்கக்கூடாது. இப்போ எனக்கு இது தேவை அது தேவைன்னு ஆடம்பரத்துக்காக நம்ம ஒரு ஃபெஸ்டிவலுக்காக நம்ம நிறையா செலவழிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கடன் வாங்குறது, அதை இஎம்ஐயில் வாங்குறதுங்கிறது இட் இஸ் நாட் அன் அட்வைசபிள் பாலிசி. கம்மிங் டு நம்ம இந்திய பொருளாதாரம் உலக அளவில் ரொம்ப பேசப்படுறது. நம்மளுடைய முதல் G20யோட ஷெர்பாவாக இருந்தவர் டாக்டர் அமிதாப் காந்த் அப்படிங்கிறவர். அவர் நிதி ஆயோகோட ஃபார்மர் சிஇஓவாக இருந்தார். அவர் இந்த பட்ஜெட்டை பற்றி பேசும்போது அப்படி புகழ்ந்தார். இது நல்ல க்ரோத் ஓரியன்ட், ரொம்ப அழகாக கிராஃப்ட் பண்ணின பட்ஜெட். ஃபைனான்ஷியல் டிசிப்ளின், அதாவது நம்ம 1 கோடி கூட சம்பாதிக்கலாம், ஆனால் அந்த 1 கோடியை கையில் தங்க வச்சுக்க தெரியல. அந்த 1 கோடியை 10 கோடியாக எப்படி பண்ணணும்னு ஒரு தொழில் நிறுவனருக்கு தெரியலன்னா, அவன் 10 கோடி அப்படியே 8 கோடி மட்டும் போட்டுட்டு 2 கோடி வெறும்னா சர்ப்ளஸ் வச்சுட்ருப்பாங்க. அந்த எப்படி பணத்தை பெருக்கணும், எப்படி சேஃப் ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்குறதுக்கு ஒரு விதமான டிசிப்ளின் வேணும். அது இந்த நம்ம இந்தியாவுக்கு கோவிட்லேருந்தே அந்த டிசிப்ளின் உண்டு. ஏனென்றால் நான் இது ஒரு சின்ன டிஸ்டிங்ஷன் கொடுக்கணும். உலக பொருளாதார கண்ணோட்டம் நம் இந்தியாவின் மீது எப்பொழுது வந்தது என்று பார்த்தீங்கன்னா, கோவிடில் எல்லாரும் அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஆஃப் வேக்சினேஷன் பண்ணிட்டு இருந்தபோது அவங்கக்கிட்டேருந்து எல்லா நாடுகளும் வாங்கிட்டாங்க. ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம சொந்தமாக தயாரித்து நம் நாடு உள்நாட்டு தேவையான எல்லா கோவிட் வேக்சினேஷன் மக்களுக்கும் கொடுத்து மிச்ச வேக்சினேஷன்ஸை நம்ம ஃப்ரீயாக மற்ற நாடுகளுக்கும் கொடுத்தோம். அது ஒரு உலக சாதனை. அந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். அடுத்தது பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு இன்றைக்கி நம்ம பட்டி தொட்டி வரைக்கும் நம்மளோட ஜன்தன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணினதுக்கு என்ன காரணம்னா, ஒரு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த 2000 6000 ரூபாய் அவங்க விவசாயிகளுக்கு கொடுத்து டைரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டில் போகும். முன்னெல்லாம் 6 அக்கௌண்ட், அங்கே ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி நார்த் பிளாக்லேருந்து உங்கள் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் வரதுக்குள்ள 6-7 தடங்களை தாண்டி வரும்போது அவங்களுக்கு அந்த 2000 எத்தனை வாயா கையில் கிடைக்குங்கிறது தெரியாது. அப்படி இருந்த காலகட்டம் மாறி இன்றைக்கு கம்ப்ளீட் டிஜிட்டலைசேஷன், பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஜிட்டலைசேஷன், உலக நாடுகள், IMF எல்லாம் நம்ம இப்படி ஒரு டிஜிட்டலைசேஷன் கொண்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் இப்போ நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா IMPSங்கிறத தட்டினீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, உடனே அவங்களுக்கு எவ்வளோ போச்சுங்கிறது இன்ஸ்டண்ட்டாக 2த்துக்கும் கொடுக்குற அந்த ஒரு தொழில்நுட்பம் நம்ம இந்தியாவிலேருந்து தான் முதல்ல மற்ற கண்ட்ரிக்கு போச்சு. இந்த அளவில் நம்ம பலவிதமான நுணுக்கமான சாதனைகளை புரிந்து கொண்டே இருக்கிறோம். அது உலக நாடுகள் நம்மை பார்த்து வியந்து கொண்டே இருக்கிறது. இப்படி ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இந்த கட்டமைப்பு நமக்கு எப்படி இருக்குது, அதாவது ஒரு நிதி என்று சொல்லும்பொழுது வருமானம், செலவு, பற்றாக்குறைங்கிறத கட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு ஒரு FRBM ஆக்ட் என்பது 2003 இருக்கிறது. அது 3% என்று சொல்லி அது கோவிடுக்கு பிறகு தளர்த்தப்பட்டு அது 6% எல்லாம் போய் இப்போ நம்ம ரொம்ப அழகாக இன்டரிம் பட்ஜெட்டில் அவங்க 5%, 5.2% சொன்னதை 4.9%க்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங்கும் பண்ணி மற்ற விதமான சலுகைகள்லாம் கொடுத்து இன்கம் டேக்ஸ்லேயும் கொஞ்சம் மைக்ரேஷனுக்கெலாம் கொடுத்தது பிறகும் இவங்க இந்த மாதிரி பற்றாக்குறையை வச்சுருக்காங்கன்னா அது ரொம்ப பாராட்டக்கூடியது. இது ஏன் பாராட்டக்கூடியது என்று சொன்னால், உலக நிறுவனங்கள் நமக்கு கடன் கொடுக்கும் பொழுது நம் நிதி கட்டமைப்பு நன்றாக இருந்தால்தான் நமக்கு லோன் கிடைக்கும். லோன் உலக நாடுகள் நம்ம ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் ஃபண்டிங் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கொடுப்பாங்க. இன்னொன்று ஒன்று இருக்குது, கடன் வாங்கலாம், பாரோயிங் கெப்பாசிட்டி. இப்போ நீங்கள் உங்களுக்கு வீடு ஒரு 5 கோடி வீடு நீங்கள் ரூபாயை அடமானம் வச்சு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, 1 கோடி ரூபாயை வச்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வேறு.
ஸோ அந்த கொலாட்ரல் பேஸில் கொஞ்சம் மாறுறது, நம்ம கட்டமைப்பு எப்படி அப்படிங்கிறத பார்த்து செய்யும்பொழுது நம்மளோட டெட் டு ஜிடிபி பாரோயிங் கெப்பாசிட்டி எப்படின்னா, நீங்கள் கடனை கரெக்டாக இன்ட்ரெஸ்ட்டோடு அழைச்சிங்கன்னா உங்களுடைய ரேட்டிங் எப்படி பார்க்கப்படுகிறதோ, உலக நாடுகளில் உலகத்திற்கு ஒரு ரேட்டிங் இருக்குது. நம்ம ரேட்டிங் வந்து நம்மளோட பாரோயிங் கெப்பாசிட்டியோடது இன்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால உலக நாடுகள் நம்ம இப்போ எந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணுன்னாலும் ஃபண்டிங் பண்ணுவாங்க. முன்னாடி நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டியே நம்மளோட வருமானம்லாம் போயிட்டு இருந்தது. வாங்கின கடனுக்கு கட்டின இன்ட்ரெஸ்ட்லேயே ஒரு கடந்த சில ஆண்டுகள் போச்சு. இப்போ நம்மளோட அந்த டெட் டு பாரோயிங்கை வந்து ஒரு கட்டமைப்புக்குள் வச்சிருக்கிறதுனால உலகம் நம்மை வேர்ப்போடு பார்க்கிறது. இது வரைக்கும் நம்ம 5வது நிலையில் உள்ள ஜிடிபி வேர்ல்டு லெவலில் இருக்கிறது. இப்போ நம்ம வந்து 3வது நிலைக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு 3-4 வருடங்களில் வந்து சேருவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. இதற்கு காரணங்கள் இந்த மேக்ரோ எக்கனாமிக் ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் தான் இருக்கிறது. அது அழகாக சீராக செஞ்சு கொண்டிருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக இன்னொரு கடந்த 4-5 வருடங்களுக்குள் கண்டிப்பாக உலகத்தில் 3வது நிலையை பொருளாதார ரீதியாக அடைவோம் என்பதில் நம்பிக்கையாகவும் தீர்மானமாகவும் இருப்பதற்கு நாடு வழிவகுக்கிறது. நாம் அதற்கு சேர்ந்து பாடுபடுவோம். உங்களுடன் எல்லா தகவல்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப சந்தோஷமும். அடுத்த எபிசோடில் நம்ம மிச்சம் உள்ள டாப்பிக்கையும் பார்ப்போம். வணக்கம்.